கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் கத்திரிக்காய் சிங்கப்பூருக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனை ஊக்குவிக்க ஏற்றுமதி மண்டலம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் விவசாயிகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, தளி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பசுமை குடில் அமைத்து கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கத்திரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. சுண்டேகுப்பம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கண்ணுகாரன் கொட்டா என்னும் இடத்திலிருந்து 4 நாட்களுக்கு ஒருமுறை 4 டன் கத்திரிக்காய் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு மொத்த விலையாக ஏற்றுமதி தரம் வாய்ந்த முதல் ரக கத்திரிக்காய்க்கு கிலோ ஒன்றிற்கு 10 ரூபாயும், 2ஆம் ரக கத்திரிக்காய்க்கு கிலோ ஒன்றிற்கு 5 ரூபாயும் கிடைக்கிறது. 30 சென்ட் கத்திரி போட்டிருக்கேன். மருந்து கொடுக்குறேன், நல்ல மருந்து கொடுக்குறதில்ல, பூரெல்லாம் புழு காயாயிருது. நல்ல காயை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது நல்ல விலைக்கு வரதில்ல. இந்த எக்ஸ்போர்ட் போகிறவங்க 10 ரூபாய் எடுத்துன்னு போகிறாங்க, 10 ரூபாய்னு எடுக்கிறாங்க. இந்த ஓட்டக்காயெல்லாம் உள்ளூர் மார்க்கெட்டுக்கு போனால் யாரும் கேட்கறதே இல்லை. கிலோ 1 ரூபாய் 2 ரூபாய் கேட்குறாங்க, ரொம்ப நஷ்டப்படுதுங்க. கிருஷ்ணகிரி பகுதியில் விளையும் கத்தரிக்காய்க்கு சிங்கப்பூரில் அமோக வரவேற்பு உள்ளதால் இங்கு கத்தரிக்காய் பயிரிட தற்பொழுது விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பெரும்பாலான விவசாயிகள் இந்த பகுதியில் கத்தரிக்காய் சாகுபடி செய்வதால் விளைச்சல் அமோகமாக உள்ளது. இதனால் அதிகம் ஏற்றுமதியாகும் அதே நேரத்தில் மறுபுறம் உரிய விலை கிடைப்பதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். நல்ல சரியானபடி மகசூல் நல்லா இருக்கு, ஆனால் விலை இல்லை. அதுதான் இன்னைக்கு நிலவரம். சிங்கப்பூருக்கு போகுது 10 ரூபாய் போய் எடுக்கிறான் கேஜி. இங்கே லோக்கல் காரிமங்கலம் 5 ரூபாய் 3 ரூபா தான் போகுது இப்போது கேஜி. விளைச்சல் நல்லா இருக்கு, ஆனால் எதிர்பார்க்குற அளவு ரேட் இல்லை. ஒரு 15-20 ரூபாய் வந்தால் நல்லா இருக்கணும். அரசாங்கத்துக்கு இது நல்ல தரமான மருந்து, உரம் அதை எதிர்பார்க்குறோம், கொடுத்தா சௌகரியமாக இருக்கும். முதல் ரக கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 10 ரூபாய் கிடைத்தாலும் அதற்குண்டான அறுப்பு கூலி, வண்டி வாடகை, உரம், பூச்சி மருந்து உள்ளிட்ட செலவுகள் போக கிலோ ஒன்றிற்கு 1 ரூபாய் மட்டுமே தங்களுக்கு கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் ஏற்றுமதி மண்டலம் அமைத்து இழப்பை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர். திருலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி.